ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய்யலாங்க. ஒரு பையனை வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு கொண்டு வர்றது ஈண்டு புறந்தறுதல் தாய்க்கு கடனேன்னாங்க. ஒரு குழந்தையை பெற்று அவனை வளர்த்து போஷிக்கிறது இல்லையா, அது தாய்க்கு கடன் வச்சாங்க. அதனால் நம்முடைய வாழ்வாராதிகள் சொல்கிற போது இடர்களையும் மாதா பிதாவென உன்னை நான் வரித்தேன் இனி யாதாமால் யாதாமினிங்கிறாங்க. என் கஷ்டத்தெல்லாம் தீக்கிற அப்பா அம்மாவாக நான் உன்னை வச்சுருக்கேன், எனக்கு என்னன்னா என்ன நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்க போகிற அப்படின்னு அர்த்தம். ஸோ பரமாச்சாரியார் சுவாமிகள் எல்லா கடவுளையும் ஆதரிக்கிறவர், அவருக்கு தோஷம் கிடையாது. அவர் எல்லா கடவுளும் அவருடைய எந்த தெய்வத்தின் குரல் புக் படித்தாலும் முதல்ல பிள்ளையார் முடிக்க ஆஞ்சநேயர் முடிப்பார். எல்லா கடவுளை பற்றியும் சாப்டர்ஸ் இருக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் சாப்டரில் அவர் எழுதுகிறார், எனக்கு முக்கியம் அம்பாள் அப்படின்னார். அதாவது எல்லாரும் எல்லாத்தையும் கும்பிடுங்க, எனக்கு நான் இந்த பூஜையை வச்சுட்டுருக்கேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறாரு. லோகோப் இன்னொரு விஷயம், இப்போ எல்லாமே பாயசம்தான். ஜவரிசி பாயசம், சேமியா பாயசம், பச்சரிசி பாயசம், வேறு என்ன இருக்குதியா, பருப்பு பாயசம். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். எல்லா பாயசத்துலேயும் அதே பால் சக்கரை திராட்சை முந்திரி பருப்பு தான் இருக்குது. ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் தான் மாறும். ஸோ காட் இஸ் சேம். ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோங்கிறார். கடவுளுக்கு ஒரு பேர் இல்லை, ஒரு ஊர் இல்லை, நாம் தான் சஹஸ்ர நாமத்தினால அவனை கும்பிட்டுருக்கோம் அப்படின்னு. ஏதவன் பேர் ஏதவன் ஊர் யார் உற்றார் யார் அயலார், அவனுக்கு வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க யார், அவனுக்கு ஊர் ஏது பேர் ஏது என்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. காட் இஸ் ஒன்லி ஒன் அண்ட் இட்ஸ் ஃபார் யூ டு சூஸ் எனி ஃபார்ம். ஒரு ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா நீ முருகரை பிடிச்சிக்கலாம். இன்னோரும் மன்னோரும் சுதித்தாலும் ஓத உதவா ஒரு தோழன், லைக் எ ஃப்ரெண்ட். அண்ட் ஒரு அப்பா அம்மாவை பார்க்கணுன்னா சிவபெருமானையும் பார்வதியும் பிடிச்சிக்கலாம். ஒரு அங்கிளாக பார்க்கணுன்னா மகாவிஷ்ணு பார்த்துக்கலாம். மதுரா பார்க்கணும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் உனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பில் மைண்டில் கிளிக் ஆகுதோ அதை வைத்துக்கொண்டு நீங்கள் கடவுளை கும்பிடலாம். எல்லாம் ஒன்றே தான். ஸோ அட்ரஸே இஸ் காட். வெதர் யூ புட் இட் இன் வித் த போஸ்ட் பாக்ஸ் ஆஃப் மகாவிஷ்ணு ஆர் சிவா ஆர் அம்பாள் ஆர் பிள்ளையார் ஆர் முருகன் டசன்ட் மேக் டிஃபரன்ஸ். இட் வில் டெஃபினெட்லி ரீச் த அட்ரஸ். கட்டாயம் போய் சேர்ந்துடும். அதனால் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர்னு பாரதி பாடினான். பகை தீயை வளர்க்காதீங்க கடவுளை வைத்து கொண்டு அப்படிங்கிற அர்த்தத்தில். இது பொதுவாக சைவர்கள்னால் அவங்க சிவபெருமானை பிடிக்கிறவங்கன்னு அர்த்தம், வைஷ்ணவர்கள்னால் விஷ்ணுவை கும்பிடுறாங்கன்னு அர்த்தம். இப்படி ரெண்டையும் அக்செப்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சிவனையும் கும்பிடுவாங்க, அவங்களையும் கும்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்ம் இருக்குது. அது பாரம்பரியமாக அவங்க குடும்பங்களில் எப்படி வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு இன்கல்கேட்டட் வேல்யூஸ்னுவாங்க. உங்களுக்கு உங்கள் பெரியவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அது அப்படியே வரப்போகுது, அவ்வளோதானே.
It's not that you will go to join a university and try to learn what God is right, what God is wrong என்ற மாதிரி. ஸோ ரூப பேதங்கள் நீங்கள் வைக்க தேவையில்லை. இது பெருசு சின்னதெல்லாம் வேண்டியதில்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான். எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை நீங்கள் கும்பிடலாம். எந்த ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போன மகானும் இந்த மாதிரி பேதங்கள்லாம் கற்பித்தது கிடையாது. இல்லை, வள்ளல் ராமலிங்கடிகளாக இருந்தார். அவர் எல்லா கடவுளை பற்றியும் பாடியிருக்கார். ஒரு நாள் இந்த திருவள்ளூர் வழியாக போகிற போது அவருக்கு தெரியாது ஊருக்குள்ளே வீரராகவசாமி கோயில் இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. அப்போது வீரராகவசாமி அவர் கொஞ்சம் ஃபீவர் மாதிரி வர வச்சு, நான் வைத்திய வீரராகவன், என்னை பார்த்தா தான் உனக்கு உடம்பு சுமாராகும், வா என்னை பார்க்கறதுக்குன்னாராம். இப்போ வள்ளலார் அங்கே போய் வீரராகவசாமி வைஷ்ணவசாமி அவரை பற்றி வள்ளல் முருகனை கும்பிட்றவர் பாடினார். காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரனே சீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராம ராமனெனவே தாராய வாழ்வு தருநஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே ஸ்ரீராம ராமனெனவே. ஆழ்வார்கள் சொல்லுவாங்க, கேசவா என்ன கெடும் இடராய வெல்லாம் அப்படின்னா. கேசவான்னு சொல்லு, உனக்கு என்னெல்லாம் அப்டிகல்ஸ் இடர்கள் இருக்கோ அதெல்லாம் போயிடும். கேசவா என்ன கெடும் இடராய வெல்லாம் என்று பாடியிருக்காங்க. ஸோ ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போனவங்களுக்கு இந்த பேதங்கள் இல்லை. இப்போ ஏன் அந்த க்ளோஸ் ஃபீலிங் ஆர் அஃபினிட்டி வருது? சில பேருக்கு முருகர் பிடிக்குது, சில பேருக்கு சிவனை பிடிக்குது, அம்பாலை பிடிக்குது, விஷ்ணுவை பிடிக்குது. ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகம். உங்கள் ஜாதகத்தில் யாருக்காவது செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க ஆஞ்சநேய சாமி, முருகர் இந்த மாதிரி கும்பிடுவாங்க. சேட்டன் நல்லா இருந்தால் வெங்கடாலபதி, நரசிம்மர், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி கடவுள் கும்பிடுவாங்க. சுக்கரன் நல்லா இருந்தாக்கா அம்பாள் பராசக்தி உபாசனையில் இறங்குவாங்க. சந்திரன் நல்லா இருந்தால் சிவபூஜையிலே இறங்குவாங்க. புதன் நல்லா இருந்தால் நாராயணனை கும்பிடுவாங்க. ஜூபிட்டர் குரு நல்லா இருந்தால் அவங்க ஸ்ரீடி சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, வெங்கடாஜலபதி இந்த மாதிரி அந்த குருவோட எனர்ஜி இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் எல்லாம் கும்பிடுவாங்க. இதுதான் சீக்ரெட். ஸோ உங்கள் ஜாதகத்தை பார்த்தாவே நீங்கள் எந்த கடவுளை ஜாஸ்தி கும்பிடுவீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் உண்மையும் கூட. என்னுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம்னுவாங்க. இதுக்கு முன்பிறவிகளில் நாம் முன்பிறவின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் தியாகராயர் போன்றவர்கள்லாம் சொல்லுவாங்க, பண்டுரீத்தி நான் చేసిన கொலுவையான்னுவாங்க. முற்பிறவிகளில் நான் ஏதாவது நல்லது பண்ணியிருப்பேன் இல்லையா, அதை கொடு அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு நான் சொல்லுவார், நற்கரிசை ஓடக்காரன். நல்ல செயல்களை செய்தவர்களுக்கு முருகன் இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஓடக்காரனாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொருத்தரும் இதுக்கு முன்பிறவிகளில் போட்ட பேங்க்குன்னு ஒன்று இருக்கும். இப்போ என் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம், உங்கள் ஜாதகத்தில் கூட அதுதான். பூர்வ புண்ணியஸ்தானங்கள் 11வது வீடு லக்னத்திலிருந்து. அதில் என்ன கிரகம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் எந்த பூஜை பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 இருக்கா. அதனால் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. 10வது வீடு இருக்கு இல்லையா, அதில் குரு, சுக்கிரன். அப்போ என்னுடைய ஜாதகமே 2 கட்டத்தில் அடங்கிடும். ஜீவனஸ்தானம் குரு, தேவகுரு, சுக்கிரன், அசுரகுரு. ஸோ நல்லவங்க கெட்டவங்க 2 பேரும் வருவாங்க. சுக்கிரனுக்கு வேண்டியவங்களும் வருவாங்க, குருக்கு வருவாங்க. 2 பேருக்கும் நம்ம நல்லது பண்ணும். அந்த குருவோட வேலை அது. 11ல் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அதனால் என்னுடைய ஹாரஸ்கோப்பே இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு ரூப பேதம் இல்லை. பாரு, எல்லா கடவுளுக்கும் ஒரு கோயில் கட்டிட்டுனா, துர்கை கட்டிட்டேன், ஆஞ்சநேயர் கட்டினேன், சிவன், எல்லா கடவுளுக்கும் ஒரு கோயில் கட்டினேன். எல்லா கடவுளையுமே நான் கும்பிடுவேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பயுமே ஒரு மாட்டிக்கினதில்லை. இப்போது எப்படி பரமாச்சாரியார் எனக்கு முக்கியம் அம்பாள்னுவார். எல்லா கடவுளை பற்றியும் பேசிட்டு எனக்கு அந்த பூஜை பிடிச்சிருக்கு அப்படின்வார். அந்த மாதிரி ஸ்கந்தாசிரமும் ஒரு இடம் இருக்குது. இந்த சேலம் உடையார்பட்டி போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் சேலத்துக்கு முன்னாடி பெரிய மகான். அவர் தான் விஸ்வாமித்திரராக இருந்தவர். பெரிய மகான். அதாவது சேந்தமங்கலம் அவதூத சுவாமிகள், அதுக்கு முன்னால் சதாசிவ பிரம்மேந்திராள் அவருடைய பரமகுரு. அந்த அளவுக்கு பாரம்பரியமான வழியில் வந்தவர். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பார்த்தா கூட அப்படியே தக்காளியாட்டு இருப்பார். தலையில் ஜெரலாம் வச்சு வேதகால ரிஷியை பார்க்கணுன்னா அவரை பார்த்துடலாம். அப்படி ஒரு ஜொலிக்கிற பர்சனாலிட்டி அவர். எனக்கு ஒரு இதில் வந்தது,
மீனாட்சி கணபதி நாடின்னு சொல்லிட்டு இங்கே லஸ் கார்னரில் விநாயகர் நகர்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒருத்தர் இருந்தார், நல்ல குருந்தப்ப சுவாமிகள். அவருக்கு மாணிக்க வாசகருக்கு அருள் கிடைச்ச குருந்த மரத்து நிழலில் ஒரு ஓலை சோடி கிடச்சிது நாடி. அதனால் அவர் அதை படிச்சுட்டு இருந்தார். அதில் எனக்கு வந்தது, இந்த மாதிரி நீ மகேந்திரகிரி காட்டுக்கு போகணும், உங்களோட தவம் செஞ்சவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க, போகிறதுக்கு முன்னால் துர்கா பூரண பிரதிஷ்டியாக ஆகிருக்குது இந்த இடத்துல சேலத்தில் ஸ்கந்தாசிரமத்தில், நீ அங்கே போயிட்டு துர்கையை வழிபட்டுட்டு போகணும். அண்டு இதுக்கு முன்பிறவியில் உனக்கு விஸ்வாமித்திரராக இருந்தவர்கிட்ட ராமருங்கிற முறையில் தொடர்பு இருக்கிறதுனால நீ அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கின்னு காட்டுக்கு போ அப்படின்னு வந்தார். ஸோ நான் சேலம் போனேன், நான் ஸ்கந்தாசிரமத்துக்கு போனேன், அவரை பார்த்தேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கேள், இந்த சேனாதிபதியெல்லாம் ஏன் கட்டிட்டு அழுகுறேள் அப்படின்னார். மகாராணினா பராசக்தி, அவளே உங்களுக்கு கிரேஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட சமயம் இருக்குது. சேனாதிபதினா முருகு, ஏன் சேனாதிபதி கட்டின்னு கேள், மகாராணியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாளே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிவிட்டு 2 பேர் இருந்தாங்க அவர்கிட்ட. ராதாகிருஷ்ணன், இங்கே மேத்ஸ் சயின்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா தரமணியில், அங்கே பெரிய ஆள் ப்ரொஃபஸர் அவர். நம்ம வசந்தி மோகன், குகப்பிரசாத் அவங்களுக்கு சொந்தக்காரர். அதுக்கப்புறம் ஆவினில் டைரக்டராக ஒருத்தர் இருந்தார், தண்டபாணின்னு சொல்லி. அவங்க 2 பேரையும் இப்போ வந்துட்டு போனார், அவர் ரொம்ப பெரிய நிலைக்கு போக போகிறாரு, அதனால் நான் சொன்னதாக நீங்கள் அவரை போய் அண்ணா நகர் எனக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துருங்க, பார்த்து அவரை அம்பாள் உபாசனைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு. அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி பெரியவரே சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப ஹைட்டுக்கு போவீங்களாம், அதனால் உங்களை அம்பாள் உபாசனை எடுத்துக்க சொல்கிறார் அப்படின்னு. நான் சொன்னேன், அவ்வளோ பெரியவர் சொல்கிறாரு, நான் கட்டாயம் எடுத்துப்பேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் இது எடுத்துட்டாக்கா வேறு சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது அப்படின்னாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் விடைகள். வேறு சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது, ஒன்லி கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் ஏற்கனவே சடாட்சரம் வாங்கியிருக்கேன், அஷ்டாட்சரம் வாங்கியிருக்கேன், நான் அந்த 2ஐயும் சொல்லிகிட்டு இருக்கேன், ரொம்ப 1984லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அது அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கடன் இருக்கும். அதாவது ராஜாவை கட்டிக்க போகிறேன், இருந்த ஹஸ்பண்டை விட்டாலும் ஒருத்தி. எனக்கு பராசக்தி அனுகிரகம் பண்ண போகிறான்னு ஒரு முருகர் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுன்னு இருக்கிறோமா, ஸோ அவரே எப்படி விட்டுற முடியும் திடீர்னு சொல்லிட்டு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் சிஸ்டத்தில் ஒன்றே தான் பிடிக்கணும், இல்லைன்னா முடியாதுன்னாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, இது ஒரு நிஜமாக நடந்த இன்சிடெண்ட்டு. அண்டு இந்த உபாசனை பாத்தில் நான் காடு மூடெல்லாம் சுற்ற ஆரம்பித்து இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் இல்லையா, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக பண்ண ஆரம்பித்தேன். இப்போ திருவண்ணாமலையில் விசிறி சாமி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட 1984லேயே எனக்கு டச் வந்துச்சு. அவர் என்ன ரொம்ப பெரிய நிலை, ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் தான். ஒரு கஞ்சங்காடு ராமதாஸ் சாமிக்கிட்ட வாங்கி ஒரு எஸ்எஸ்சிக்கு லெவலுக்கு போயிட்டு திருவண்ணாமலையில் கோயிலுக்கு எதிரில் தேர்முட்டியில் இருந்தவர். இப்போது நாடாருங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கி ஒரு ஆசிரமம் ரமணாசிரமம் இதில் கட்டி கொடுத்துருக்காங்க. அவர் இல்லை, இப்போ உயிரோடு இல்லை, ரொம்ப பெரிய நிலவர். அப்போ அவர் ஒரு நாள் சொன்னார், யார்கிட்ட சொன்னார்னா ரமணாசிரமம் கணேஷ் ஐயர் அண்டு இவர் இளையராஜா சினிமா மியூசிக் டைரக்டர் 2 பேர் இருந்தாங்க. அப்போ அவர் சொல்கிறார் அவங்க 2 பேர்கிட்டையும், சிவசங்கரா has gone to greater level than Aurobindo and Chaitanya. அரவிந்தரையும் சைதன்யை விட பெரிய நிலைக்கு போயிட்டாரு. whoever is guiding this beggar is guiding சிவசங்கரா. என்ன இந்த பிச்சைக்காரனை வழி நடத்துகிற அண்ணாச்சலேஸ்வரர் தான் சிவசங்கரையும் வழி நடத்துகிறாரு. சிவசங்கரா is working for my father 24 hours. my father is highly pleased with him. அண்ணாமலையார் இவர்கிட்ட ரொம்ப திருப்தியாக இருக்கார். ஏன்னா இவர் 24 மணி நேரம் கடவுளுடைய சிந்தனையிலேயே இருக்கார். கருதா மரவா நெறிக்கான ஒரு நிறுத்தால் வரைஞ்சம் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஒரு நல்ல கணிப்பு இருந்தது அவருக்கு. ஸோ அவர் ரொம்ப ஹை லெவல், ஒன்றும் சாதாரண நிலை கிடையாது அவருக்கு. அந்த நிலையில் இருந்தவர் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காரு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தடவை நான் அவர்கிட்ட உட்காந்துருக்கேன். என் கூட மகேந்திரகுமார் ஜெயின்னு ஒரு பையன் பெங்களூரில், அவன் பிஸ்னஸ் மேன். எனக்கு அவனை தெரியும், அவனை நான் கோடிசாமிக்கிட்ட பார்த்துருக்கிறேன் புரியபாளையத்தில். அவனும் உட்காந்து இருந்தான். அப்போது விசிறி சாமியார் சொல்கிறார், சிவசங்கரா யூனோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னாரு. ஜெய கிருஷ்ணமூர்த்தியை தெரியுமான்னு.
ஆமாம், நான் அவருடைய லாஸ்ட்டு லெக்சர் கேட்டிருக்கேன். ஒரு லெக்சர் தான் கேட்டேன். அவர் உடம்பு விடுறதுக்கு முன்னாடி இருந்த லாஸ்ட் லெக்சர் இங்கே தான் தியாஸ்பிக்கல் சொசைட்டியில் கேட்டேன். ஐ வேட் இஸ் லாஸ்ட் லெக்சர். அவர் சொன்னார், இன்னும் ஜேகே டிட் நத்திங், ஜேகே ஒன்றுமே பண்ணதில்லை, உனக்கு தெரியுமான்னாரு. இப்போ அவரே சொன்னார், இட் வாஸ் அன்னி பெசன்ட் who established everything and passed it on to ஜேகே. அன்னி பெசன்ட் தான் பெசன்ட் நகர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவர் கொடுத்தது அந்த அம்மா தான். ஜேகே டிட் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் கேட்டுனே இருக்கோம். லைக் தட் அப்போ தான் ஆலமரம் விழுந்தது. இஃப் ஒன் பேனியன் ட்ரீ ஃபால்ஸ் த ரூட்ஸ் டேக் ஓவர்னார். ஒரு ஆலமரம் விழுந்தால் இன்னும் அதனுடைய விழுதுகள் இன்னொரு ஆலமரமாக மாறிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு அனிபசன் கேவ் எவ்ரிதிங் டு ஜேகே லைக் தட் சம்படி இஸ் வெயிட்டிங் டு கிவ் யூனார். அந்த மாதிரி ஒன்று கொடுக்கறதுக்காக ஒருத்தர் ஒன்று கூப்பிட்றாரு அப்படின்னார். அதுக்கும் சும்மாவே இல்லை. அவர் சொன்னார், புட்டபர்த்தி பாபா இஸ் காலிங் யூ, யூ ஹவ் டு கோ டு ஹிம், த அவர் ஹஸ் கம் அப்படின்னார். டைம் வந்துச்சு, அவர் ஒன்று கூப்பிட்றாரு அண்ட் யூ ஹவ் டு கோ டு ஹிம் அப்படின்னார். நான் வென் அப்படின்னேன். ஜஸ்ட் நோ ஒன்னார். நான் ஏதோ திருப்பி மெட்ராஸுக்கு வரப்போன்னு 70 ரூபா தான் எடுத்துன்னு போயிருந்தேன். அவர் ஜஸ்ட்னுன்றார். என்னடா இது ரொம்ப போச்சு. இப்போ இந்த மகேந்திரகுமார் ஜெயின் இருக்கா இல்லையா, அவன் நான் வந்து பெங்களூர் தான் போகிறேன், போகிற வழியில் பழமநேரில் உன்னை பஸ் ஏற்றி விட்டுறேன் புட்டபர்த்திக்கு அப்படின்னு கூட்டின்னு போனான். அங்கே போய் என்னை பஸ் ஏற்றி விட்டான். அவனே 400 ரூபாய் என் ஜோபியில் போட்டான், வச்சுக்கோ செலவுக்கு, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னா. நான் புட்டபர்த்தி சிவராத்திரிக்கு முன்னால் 9 நாளைக்கு முன்னால் போயிட்டேன். அங்கே ஏதோ ஒரு 23ஆம் நம்பர் ஷெட்டோ ஏதோ ஒன்று, இல்லை டார்மெட்ரி ஷெட் மாதிரி இருக்கும். நான் எதுவுமே எடுத்துன்னு போகல, லக்கேஜுக்கு இது எதுவுமே கிடையாது, சும்மா அப்படியே தான் இருந்தேன். யாராவது ஒருத்தன் வருவான், மரத்து மேலே ஏறி பழம் பறி பாபா சாப்பிடுவாருவான், அதே மாதிரி டாய்லெட் கழுவுணுவான், என்னென்னமோ சொல்லுவாங்க, எல்லாம் செய்வேன். அங்கே வந்து 4 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும் அந்த காலத்தில், பெரிய டைனிங் ஹாலில் இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். டெய்லி அந்த காலையில் அவர் எல்லாரையும் பார்ப்பார்ல, அங்கே போய் உட்காந்துருப்போம், எல்லாம் நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சேன். சிவராத்திரி அன்னைக்கு வந்தது. அன்றைக்கி அவர் வந்தார். எங்களுடைய விஷன்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல், ஹார்ட் டு ஹார்ட், ஸ்பிரிட் டு ஸ்பிரிட்டு. நீ நினைக்கிற வெள்ளி எப்போ வந்த மலேசியாவில் மழை பெய்தான்லாம் கேட்க மாட்டேவாங்க. ஸோ அவர் வந்தார். வந்துட்டு என்னை வா போகலான்னார். உலகம் பூரா கூட்டின்னு போகிறார். அவருடைய படம் யார் யார் வீட்டில் இருக்கோ மரத்தம் வச்சு எல்லாம் ஜெயஞ்சப்பெல்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணாங்க இல்லையா, சத்ய சாய் பஜன்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்தையும் உலகம் பூரா சுற்றி காட்டுறாரு. அவர் படம், விளக்கு, பூஜை எல்லாத்தையும் காட்டுறாரு. காட்டிட்டு திரும்பியும் புட்டபர்த்தி கூட்டின்னு வர்றார். அவருடைய காலை காட்டுறாரு. நல்லா வீங்கி இருக்குது கால். ஒரே டே நடவலாக போதுன்னான்றா அப்படின்னாரு. டே என்னால் நடக்க முடியலன்னு, என்ன வயசாகிடுச்சு, நான் எவ்வளோ நாளைக்கு தான் இதே வேலையை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா 12 வயசில் வந்தார், எத்தனை வருஷமும் ஒரே வேலையை செஞ்சுன்னு உட்காந்துருக்காரு. ஒரே நீ நடவலாக போது நான் அப்படின்னாரு. அங்கேருந்து நான் நேராக வந்து திருவண்ணாமலைக்கு வந்தேன். ஏன்னா அவர் தானே போக சொன்னார். அப்போ கன்சாம் பிள்ளைன்னு இங்கே மகாராஜா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு 3வது வீடு, அலங்கார் கன்சாம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட பார்ட்னர் அவரும். அந்த ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க. எனக்கு அவங்கள பெசன்ட் நகரில் நல்லா தெரியும். அப்போ அந்த பேத்தி ஒருத்தி, இந்த செல்வின்னு பேர், அவகிட்ட செல்வி இன்னும் ஓய்து அங்காள் அப்படின்னாரு. மாமா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்கிறா, இது கடவுள் மாமா. அது என்னம்மா கடவுள் மாமா? இந்த மாமா எப்போ பாரு கடவுளை பற்றியே பேசின்னு இருப்பார் அப்படின்னா. சைல்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. அவர் சிஸ்டர் சொல்லிட்டு, ஸ்ரீடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அவர் பாபா, திஸ் இஸ் சிவசங்கர் பாபா, திஸ் இஸ் அருணாச்சல் பாபா அப்படின்னு. அப்போ ஸ்ரீடி பாபா, புட்டபர்த்தி பாபா, புட்டபர்த்தி பாபா, சிவசங்கர் பாபா. இப்போ ஸ்ரீடி பாபா யார்? சக்தி பாவத்தில் வந்தவர். புட்டபர்த்தி பாபா யார்? சிவசக்தி. சிவசங்கர் பாபா யார்? சிவன், சக்தி ப்ளஸ் பெருமாள். ஸோ அப்படியே வந்து எவல்யூஷன் பேர் இது. அங்கேயே நின்று போயினா என்ன வளர்ச்சி இருக்குது? எவல்யூஷன். சக்தி, சிவசக்தி, சிவசக்தி மாலவன். என்னை பற்றி சகாதேவன் வாணியில் வரும். சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனிதனில் அவதரித்தாய்ன்னு வரும். நீ பிறந்த போதே தாயுடைய கர்ப்பத்தில் அன்னை ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட
சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகின்னு வரும். இந்த மூணும் சேர்ந்த முதன்மை அவதாரம்னா யாரு? பிள்ளையார், விநாயகன். அவர் கூட விஷ்ணு இருக்கார், சுக்லாம்பரம் விஷ்ணு இருக்காரு. ஸோ சிவன், சக்தி, பெருமாள் மூணு சேர்ந்தது பிள்ளையார். அவர் தான் முழு முதற் கடவுள். ஸோ சிவசங்கர் பாபா பிள்ளையார். அதனால தான் எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் டோட்டல் எல்லா கடவுளையுமே பிடிக்கும். ஏன்னா ஒரு டீல் வச்சாங்க எல்லா தேவர்களும் சேர்ந்து, பிள்ளையார் வில் பி த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபார்ம். நீ எந்த பூஜை பண்ணுறதுனாலும் முதல்ல பிள்ளையார் கும்பிட்டாகணும். மகாவிஷ்ணுவை கும்பிடணும், சிவனை கும்பிடணுன்னா கூட நீ வந்து ஓம் சுக்லாம்பரம் சொல்லி தான் ஆகணும். ஆனால் பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு நீ எந்த கடவுளையும் கும்பிட தேவையில்ல, டைரெக்டாக அவரை கும்பிட்டா போகிறோம். அதுதான் அவருடைய பைவட்டால் இம்பார்ட்டன்ஸ். அதனால் சிவசங்கர் பாபாக்குள்ளே இருக்கிறதுங்கிறது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. அதில் கேரளாவில் ஒருத்தர் இருந்தார், சிவபிரபாகர சித்தயோகின்னு பேர். ரொம்ப பெரிய ஆள், 700 வருஷம் இருந்தார் அவர். ரொம்ப பெரிய ஆள், ஐயப்பனுடைய கண்டெம்பரரி. அவர் வந்து இன்னைக்கு சபரிமலை போகிற வழியில் புலிப்பாறான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த புலிப்பாறாவில் அவருடைய ஜீவசமாதி இருக்குது. சபரிமலை போகிற வழியில் நீங்கள் அந்த இது இருக்கு இல்லையா, பட்னந்திட்டா, அந்த இடத்துல இருக்க அந்த ஊர் நீங்கள் போய் பார்க்கலாம். ஒரு ஸ்மால் லெவலில் இருக்கும். ஒரு ஆள் பூஜை பண்ணிருக்க அவருடைய டிசிபிள் ஒருத்தர், பெரிய ஆள். அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யார் நான் சொல்கிறேன், வந்துடுவேன், நான் விட்ட பாயிண்ட் கவலைப்படுவேன்னா. ஒரு சிவபிரபாகர சித்தியோகி எவ்வளோ பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? படிக்க சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப பெரிய ஆள். நீங்கள்லாம் அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. எவ்வளோ பெரிய மகான்கள் நம்ம டைமில் இருந்தாங்க தெரியுமா? நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்கல. அது எதுவும் இருக்கணும், விட்டக்குறை தொட்டுக்குறை இருந்தால் தான் நம்ம அவங்கக்கிட்ட போவோம். இல்லைன்னா பக்கத்துலேயே இருந்தால் கூட நமக்கு அவங்க இருக்காங்கன்னு தெரியாது. இது வந்து அவர் சிவபிரபாகர் சித்தியோகி எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவரை பற்றி ஒரு ஸ்மால் ரைட்டப். இதுவும் நான் கொடுத்த ஸ்பீச் தான். One day, Swamiji told me that I needed to build an ashrama for him. I told him, Swamiji, you know I am a poor school teacher and I don't have enough funds to build. சிவபிரபாகர சித்தியோகி கேரளாவில் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். அவங்க வீட்டில் தான் இருந்தார். அங்கே தான் அந்த அம்மா சாப்பாடெல்லாம் போடுவா. இப்போ பாரு தியானத்தில் இருப்பார், நான் பார்த்துருக்கேன். அப்போது அவர் சொல்கிறார், ஒரு கோயில் நீ எனக்கு கட்டணுன்றார். இவர் சொல்கிறார், நான் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாருங்க, நான் எங்கேருந்து உங்களுக்கு கோயில் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறார். At that time, I was only getting rupees 400 as salary and it was difficult for me to even run the household in that amount. At that time, I was living in my ancestral home that was below the Puliparan Mala. புலிப்பாறை மலைக்கு கீழே இருந்த எங்கள் பாரம்பரிய குடும்ப சொத்து இருக்கிற வீட்டில் இருந்து 400 ரூபாய் சம்பளம். But with Swamiji's blessing, soon a home loan was sanctioned in my name and I was able to get some land at the top of Pulipara rock as Swamiji had wished. We finally managed to build a small ashrama on the top of the hill. You know, there is a history of Pulipara rock and why Swamiji insisted that his ashrama be on the top of it. அங்கே ஏன் ஆசிரமம் காட்டணும்னு சாமி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு ஃப்ளாஷ்பேக். As various books related to Lord Ayyappa say, Pulinayaka Swamiyar was the chief advisor of Lord Ayyappa. ஐயப்ப சாமியினுடைய கண்டெம்பரரி. ஸோ புலிநாயக சாமிங்கிறவர் ஐயப்ப சாமிக்கு ஒரு க்ளோஸ் அட்வைசர், ஃப்ரெண்டு. And our Swamiji is the rebirth of Pulinayaka Swamiyar. இவர் இருக்கார் இல்லையா, அவருடைய ரீபர்த் தான். அந்த புலிப்பாணி சித்தர், புரியறதுக்காக சொல்கிறேன், புலிப்பாணி சித்தருடைய மறு அவதாரம் இவர். Who in his last birth stayed in Pulipara Mala. Lord Ayyappa used to visit Pulipara Mala and stay with Swamiyar. Similarly, when Swamiyar visited Pandalam Palace, the abode of Lord Ayyappa, he used to stay there. In those times, all this area up till Sabarimala was a thick forest. When Lord Ayyappa decided to move back to the heavenly abode, Pulinayaka Swamiyar also dissolved in Kailasham with him. But as the Shastras say, any body born on earth will have to attain death on the earth itself.
So, Swamiyar was reborn on our earth as Prabhakara Yogi in 1263 AD as Prabhakara Siddhayogi in Akavur Mana in Chavara near Kaladi. It is then Swamiji revealed me that he would attain Samadhi in this place. That is why he had chosen this place for the new ashrama and to live with me. Pulinayaka. Is there any relation with Sri Satya Sai Baba? There is some strong relation with Satya Sai Baba too. இதெல்லாம் புரியணும். அதாவது சத்ய சாய் பாபாவுக்கும் சிவபிரபாகர சித்தயோகி என்ன சம்பந்தம்? இதான் ரிஷி மூலம் நதி மூலம்ன்றது. But I don't know what exactly. That relation was a mysterious one, just like his own life. But I can tell you of one incident. When Sai Baba's fame spread throughout Kerala, I was also lured into paying him a visit. But Swamiji stopped me by saying that I don't need to meet him. I compelled, but he did not concede. இதெல்லாம் எழுதுறது யாரு? சாமி வந்து எனக்கு ஆசிரமம் கட்டுன்னு சொன்ன ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர். ஸோ இவர் ஜனார்தனம்னு பேர். இவர் போய் நான் சத்ய சாய்பாபாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீ அவர் ஒன்றும் போய் பார்க்க தேவையில்லை அப்படின்ட்டார். யார்? சிவபிரபாகர சித்தயோகி. After months of this discussion, I happened to travel to Madras with my school manager for some official purpose. After our official duties were over, my school manager said that he wished to visit the Tirupati temple. So we went there. Someone told us that Puttaparthi was near Tirupati. My school manager made up his mind to visit there. I was not very eager to go as I did not have Swamiji's permission, yet I tugged along hesitantly. We decided to go by train, but for the first time in many years, the train was cancelled due to engine fault. இவர் போகணும்னு நினைச்சாரு, அந்த என்ஜினி ஃபால்ட்டை போய் போக முடியல. We decided to take the bus, but as soon as the bus started, its engine burst into a huge fire. பஸ் வெடிச்சு போச்சு என்ஜின், போக விடலை வேற. It was then I told him that I am not going without my guru's permission and came back to the ashrama. When I came back, Swamiji asked me, "Did you see him? Did you go there?" I was surprised how he could tell of our attempts. I honestly told him the whole story. Time carried on with its own pace. I decided to go to Bangalore for a B.Ed admission. Swamiji said to me, "Sai Baba is in Whitefield, 12 km from Bangalore. Now go and meet him." With my official obligations over, I decided to go to Whitefield. A huge crowd had gathered to see Sai Baba. I made no attempt to move forward in the huge crowd and see Sai Baba from closely. Suddenly, Sai Baba walked through the crowd and came very near to where I was. He spotted me and came to me, placed his head on my head in the form of blessing and said in Tamil, "You come here because he told you to do so?" சத்யசாய்பாபா இவர் லைனில் நின்றுக்கு போது இவர் தலைமையில் வந்து ஆசீர்வாதமாக கை வச்சுட்டு அவர் வந்து என்னை பார்க்க சொன்னாருன்னு தான் நீ என்னை பார்க்க வந்துக்கிற அப்படின்னாரா. Did you get permission from him? அவர்கிட்ட பெர்மிஷன் இருந்திருக்கியா? I replied affirmatively. Then Sai Baba said, "He and myself are all one." சாய்பாபா சொன்னார், நானும் இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு. He and me are one and the same. He is myself. Nyandan Avan. Myself is him only. Avandan Nyan. He knows everything. I was thrilled by that knowledge and thought how I knew the two greatest yogis and had their blessings also. Apart from this, I do not know what is the mysterious relation between the two. Next question. Did any other great Swami also visit Prabhakara Yogi in this ashram? Janardana Nair. Yes, Swami Vishnu Devananda, founder of the International Shivananda Yoga Vedanta Centers, also visited to pay his homage to the yogi. Swami Vishnu Devananda was a world authority on Hatha and Raja Yoga. He was also known as the Flying Swami for the different peace missions he had accomplished
all around the world. One can get more information on the website. Flying Swami came here to get advice from Yogi Ji during a pilgrimage to Sabarimala. In 1986, Yogi Ji told to Flying Swami that it was the time go from this world. Flying Swami asked, for you or for me? Yogi Ji said, for both. I will go first and then shall you. Yogi Ji took Samadhi after 4 months of this meeting. After few years, Flying Swami also left his body. He had contacts with Ramana Maharishi, Gandhiji, etc. Even Guru of Nityananda Swami of Kanjangadu was disciple of Yogi Ji. Swamiji had blessed singer M.G. Sri Kumar in his younger days. Mathrubhumi reported that police had mistakenly arrested Swamiji in 1949. Sir C.P. Ramasamy Iyer, Prime Minister of southern part of Kerala, came to his rescue because he was aware of the yogic powers of Swamiji. Swamiji was the main inspiration behind Vaikam Muhammad Bashir to enter in literary field. He kindly remembers that in his autobiography, so as Takkadi. Anil, that is the interviewer, was there any major siddhi he showed to you? Janardana Nair, walking in air, covering distance within no time. சிவபிரபாகர் சித்தியோகி ஏதாவது சித்திகளை உங்களுக்கு காட்டினாரா அப்படின்னு? Appearing at 2 different places at the same time, do Padmasana in air, floating in air, bathing in boiling water, talking to a deadly snake, staying with me without any food for months in a row. Once Swamiji visited house of famous person in Erumeli named Cherapadi Yogini Amma. She prepared கிட்ட செரப்பாடி யோகினி அம்மான்னு ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு போகிறாரு. அதெல்லாம் விட்டக்குறை தொட்டக்குறை. இப்போ நீங்கள்லாம் வர்றீங்கன்னா கூட எனக்கும் உங்களுக்கும் பழைய கனெக்ஷன்கிறதுனால தான் வர்றீங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ அந்த யோகினி அம்மா சொல்கிறா, இந்த மாதிரி என் பொண்ணு பாம்பேயில் இருக்கா, உங்களுக்காக நான் இன்றைக்கி சக்கரை பாயசம் பண்ணியிருக்கேன், என் பொண்ணு இதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவான்ட்டு. அவ்வளோதானே கொடுன்னு சொல்லிட்டு அந்த பாயசம் எடுத்துக்கிட்டு மலை மேலே போயிட்டு டொயின்னு அப்படியே பாம்பேயில் போய் ஒரு வாரம் படி. She prepared payasam for Swamiji and wished her daughter was also here as she loved payasam. But unfortunately, she was in 100 kilometers away in Bombay. Swamiji said that I shall give this payasam to her daughter today itself. Yogini Amma gave him a jar of payasam and an assistant to guide him to her daughter's house. Both Swamiji and the assistant walked up to the top of a hill nearby. Swamiji asked the assistant to hold his stick so that both of them could walk through the sky. In a matter of no time, they reached Bombay and Swamiji stayed with the daughter for 1 week before he returned back to the ashrama. Do you have any confirmation that Swamiji lived more than 723 years? Nair, I am sure he lived more than 150 years, as one person named Unni, who is now 90 years, told me that Prabhakara Yogi was living in this village in his younger days when Unni was only 7 years old, and that time also Yogiji looked similar as he does now. So, don't play with yogis as your Kalikuttukaran, which is playmate. Main confirmation about his age is given by the current generation of people living in Akkavanur Mana, Chavara near Thiruviranikulam temple. Swamiji visited Akkavur Mana in his last days. He told me then that he was born and brought up in this place 700 years ago. People did not believe this claim of Swamiji. He told them that there is a takkad, mystically written copper or golden plate, at the inner top, Uttaram, of this mana. அந்த வீட்டில் இந்த பரன்னுவாங்க இல்லையா, அது மேலே ஒரு இது இருக்குது போல, அதை பாரு, நான் எத்தனை வருஷமாக அந்த உலகத்தில் இருக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்றார். In that takkad, my name is written as the 10th child of the 12 siblings along,
with the names of my brothers and sisters. The family members of that mana searched for that takad on the top of the roof, and they found this takad there, on which were also written the Kolla Varsha, that is Malayalam year 438, along with that what Swamiji had said. Thus, Swamiji proved before the mana members that Swamiji was occupant of that place many years ago. Swamiji also mentioned that his time on earth will be complete the day that mana is demolished. அந்த பழைய காலத்து வீடு என்னைக்கு இடிக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த உடம்புலேருந்து என்னுடைய ஆத்மா பிரிஞ்சிரும். And it proved to be true when in the year 1986 that mana was demolished for a new concrete building. Swamiji took his samadhi. Anil, if Yogiji was in real such a great person, why could not people identify his greatness in his lifetime? நான் கேட்குறேன், அவ்வளோ பெரிய ஆளுன்றீங்க, ஜனங்களுக்கு ஏன் அவரை பற்றி ஒன்றும் தெரியாமையே இருந்துச்சு? Nair, Swamiji had a high secrecy level, as is common with all great spiritual people. He never allowed people to identify his greatness. In fact, at various occasions, he used to give a false impression. Only people with high yogic powers could see his real personality. If he was recognized by the masses, then the rhythm and purpose of their being is disturbed, because Swamiji need to travel a lot in his last days and mingled with people he like. Wide popularity may disturb his rhythm. Once some reporters from Kottayam came to interview Swamiji, who requested them not to write about him. His existence should become public news, for that would disturb him. Yogiji did not treat them well. They misunderstood his request and wrote a negative article about him. Regarding, I can add a small incident about this character of Swamiji. Regarding this trait of Swamiji, I can add a small incident. Swamiji used to visit one person, Shankara Pillai, in Arattupuzha near Chenganur, about ஆராட்டுப்புழாங்கிற ஊரில் அவர் விசிட் பண்ணுவார். Shankara Pilla used to live on the other side of the Pampa river. So Swamiji, after reaching Arattupuzha junction, used to cross the river by Vallam, which is a boat. On one such occasion, when he reached the junction, people told him that the river is flooded, so he cannot cross it. Swamiji walked up to the banks of the river and took a banana leaf and put it in the water. Then he climbed on to the leaf, which he acted like a floating boat. ஆராட்டுப்புழாவில் வெள்ளமாக இருக்குது, போகாதீங்கன்னாங்களாம். இவர் என்ன பண்ணார், ஒரு வாழை இலையை போட்டு அது மேலே ஏறி நின்று போட்டில் போகிறோம் அதில் போனாராம். And reached the other side of the river. Many people saw this incident, so he became very popular with people in that area. Every time he went there, people would identify him and a large crowd would gather. This was highly disliked by the Swamiji. After a few months, I was going to my home in Chenganur, for which I had to cross Arattupuzha junction. On reaching there, I saw a small crowd gathered around a madman there. When I tried hard to look at the reason of the commotion, I saw that the person in middle of the crowd was Swamiji. Before I could decide something, my bus moved forward, but I got down at the next station and walked back to the scene. I went to the nearest shop and asked what had happened. The shopkeeper said that this person was a real yogi, and I have seen with my bare eyes that he could cross the river on a banana leaf. Now his powers have finished, so he has gone mad. I started walk towards the crowd when a beggar collided with me. He said, "Don't believe him, he is pretending. Years ago, I had done bad to him and I became a beggar. He is a real yogi." I pushed myself through the crowd. Swamiji saw and came to me and said, "Go back home. I will come back in 2 days' time." I knew Swamiji was feigning madness to get away from the public attention. He returned. நடிப்பாங்க,
பைத்தியக்காரனாட்டம் நடிக்கிறது, தேவையில்லாத ஜனங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக. Anil, do you still receive blessings from him even after 9 years of samadhi? If yes, can you tell us in what form? Nair, yes, I do. No people can roam about in area of his samadhi because of bushes and uneven terrain. I was thinking of developing that area and putting 2 rooms near his samadhi, one as a rest room for his devotees and other as a meditation hall. But I was helpless. Nobody was there to help me. But one day, a car of high official of Tamil Nadu came with some messengers. They told they have come here for their chairman Karpura Pandian IAS because he is a devotee of Palani Swami who has strong relation with Prabhakara Swami. Palani Swami asked Karpura Pandya IAS to do some favor for Samadhi Sthala of Yogiji. That is why his associate came here. After that, Karpura Pandya himself came here and offered same help that I wanted. Now, construction, these 2 rooms in final stage. I know with blessings of Guru only this happened. Anil, had Swamiji any role in controlling the Prakriti? Nair, Swamiji had the power to stop the rain. One day, we were in the middle of preparation of Swamiji's birthday when suddenly a thunderstorm came with heavy rains all over the place. We thought the rains would spoil the whole celebrations, so we prayed to him. He said, there will be no rains in Pulipara Mala. You carry on with the festivities. So it happened. Not a single drop of water fell in Pulipara Mala, but there were heavy rains in all surrounding areas. I have seen with my own eyes that when Swamiji walked in rains, he came back dry, no droplet could wet him. I have seen him talking to a deadly snake. Anil, did Swamiji say anything about his next birth or incarnation? Nair, Swamiji said he will be known as a female, maybe in his next birth he will come as a female yogi. Anil, did anything special happen to Swamiji's body after samadhi? Nair, total length of the body shortened considerably. He was in the Padmasana when he left us. It was only 2 feet. நான் அவரை முதல்ல புனலூர்கிட்ட பார்த்துருக்கேன். நான் முதல்ல அவரை பார்க்கறதுக்கு போனபோது அவரை அட்டென்ட் பண்ணுறாங்க இல்லையா ஒரு கேரளா மேடம், அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சப்பாத்தியும் அவியலும் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அவியல் எதுக்காகனா, எனக்கு எல்லா கடவுளோடும் ஒரு டிவைன் ஃபார்ம்ஸ் கூட கனெக்ஷன் இருக்குது, அதனால் அதுதான் அவியல்ன்றது. ஒரு பதார்த்தம் இல்லைங்கிற அர்த்தத்தில் அவியல் சப்பாத்தி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காரு. இந்த லெவல்லலாம் எல்லாம் மைண்டில் தான். அவங்க சொல்கிற மாதிரி 2 அடி தான் அவருடைய பாடி இப்படி படுத்துக்கிட்டு இருப்பார். நம்ம எதிரில் உட்காந்து தியானம் பண்ண நம்முடைய ஸ்பிரிட்டுங்க 2 பேசுகிற போது முதிரைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். முதிரைகளில் தான் பேசுகிறது அப்போல்லாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை இப்போ சபரிமலைக்கு போகிற வழியில் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஆசிரமெல்லாம் கட்டியிருக்காங்க, அங்கே போனேன் நான். அந்த இடத்துலையும் அவரை பார்த்துருக்கேன் நான். இப்படி ஏதோ ஒரு கனெக்ஷன் விட்டக்குறை தொட்டக்குறை இருந்திருந்தா நான் ஐப்பனை வச்சுருக்கோமா, அதனால் அந்த கனெக்ஷனில் நமக்கும் அவருக்கும் லிங்க் இருந்தது. அதனால் அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் 2 தடவையுமே நான் சபரிமலைக்கு போகிற போது தான் கிடச்சிது. இல்லை நான் ஏன் அந்த பக்கம்லாம் போகிறேன், 2 தடவையும் இல்லை 3 தடவை அதே மாதிரி கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர் அங்கே சமாதி ஆனப்புறம் கூட போய் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் போய் அந்த கோயில் இருக்காங்க, சின்ன அளவுக்கு இருக்கும், அங்கே ஒருத்தர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார். என் கூட யாரோ 2 பசங்க 3 பசங்க வந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் சொன்னேன், நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப மரியாதையாக காலில் முதல்ல விழுந்து கும்பிட்டுட்டு நீங்கள் கொண்டுக்கிற பழம் இந்த ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும், இல்லைன்னா வாங்க மாட்டாருன்னு. இவங்க முதல்ல காலில் விழுந்துட்டு அதை கொடுத்த உடனே இப்படி என்ன பார்த்தாரு அதை பார்த்தாரு, வாங்கி இரவானத்தில் வச்சுக்கிட்டு திருப்பியும் ஒத்த காலில் போய் இப்போ அவருடைய டிசிப்ளின் ஒருத்தர் பார்த்துக்கிறார் அந்த கோயிலை. இது மாதிரி எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கு நான் வந்தணும்னு உலகத்தில் எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் உடம்பை விட்ட பின்னால் கூட நான் அவரை பார்த்துருக்கேன். ஒரு நதிக்கரை ஓரத்தில் 4 குச்சி நட்டுட்டு ஒரு பரன் மாதிரி இருக்குது, அது மேலே அவர் உட்காந்து தபஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அங்கே போகிற போது போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு யாரும் சொல்கிறாங்க நமக்கு.
அப்போ அவருக்கு கீழே ஒரு அம்பாள் மாதிரி ஒருத்தி இருக்கா. அவள் வந்து என்னை பார்த்து இப்படி கண்ணை சிமிட்டிட்டு நீ பார்த்துட்டு போ அப்படிங்கிறா. அந்த அந்த மாதிரி அவர் இருக்கார். ஒரு நதிக்கரை ஓரமாக அவர் இருக்கார், எங்கேயோ இருக்கார். ஸோ யார் வேணா இருக்கலாம். வடநாட்டில் தேவரஹா பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யமுனை நதிக்கரை ஓரமாக இப்படி தான் 2 குச்சி 4 குச்சி போட்டு அது மேலே உட்காந்துன்னு இருப்பார். அப்படி பல, அதாவது அன்லெஸ் தே வாண்ட் டு வைண்ட் அப், உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. இட்ஸ் ஆல் தேர். ஸோ என்ன கேள்வி வந்துச்சு இப்போ? அம்பாள். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பூஜைகளை பண்ணுறாங்க, ஒவ்வொரு விதமாக இருக்கும். நான் ஆரம்பித்தது எதுக்காக சொன்னேன்னாக்கா, இந்த மாதிரி சும்மா இருந்தவனை சங்கு ஊதுற மாதிரி நீ புட்டபர்த்திக்கு போ, அவர் உனக்காக வெயிட் பண்ணிருக்காரு. நான் புட்டபர்த்திக்கு போயிட்டு வர்றேன், வீங்கின காலை காட்டுறாரு. இவர் தான் சிவசங்கர் பாபா, இவர் தான் அருணாச்சல பாபா, இவர் தான் நம்ம பாபான்னு அவர் சொல்கிறாரு. இது ஆன உடனே நான் கோடிசாமி கிட்ட வேற ஒரு அக்கேஷனில் போயிருந்தேன். கோடிசாமி அவருடைய பவர் எனக்கு கொடுக்கணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதாவது ஈ வாண்டட் டு கிவ் இட். நான் இங்கே போயிட்டு வந்ததில் அவருக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால் நான் போன உடனே என்னை பார்த்து ஒரு மாதிரி சலிப்பா, தாத்தா அங்கே போகும் இங்கே போகும், நீ அங்கே போகிற இங்கே போகிற எல்லாத்தையும் போகிற அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் இட் ஸோ ஹேப்பன் லேட்டர் தட் கோடிசாமி ஆல்சோ கேம் டு மீ. அதாவது இது ஒரு ரூட்டில் வந்துச்சு, இன்னொரு ரூட்டில் கோடிசாமியும் வந்தாங்க, இன்னொரு ரூட்டில் அம்பாள் உபாசனையில் இருந்தாங்க இல்லையா, மாயம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, இந்த மாதிரி ஒரு அம்பாளுடைய சக்தியெல்லாம் வந்தது. நான் ஒரு அவியல், ஒரு ஆள் கிடையாது. அண்டு ஏதோ போன ஜென்மத்து வாசனை கூடலாம் நமக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் நம்ம அவங்கக்கிட்ட போகிறோம், அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியுது. தே ட்ரை டு ஹெல்ப் அஸ் ஸ்பிரிச்சுவலி அண்ட் வி க்ரோ இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸ். எல்லாத்தையும் ஒன்றாக்கிக்கிட்டு வேறு மாதிரியெல்லாம் வரோம். இதெல்லாம் நம்ம பண்ண முடியுதுன்னா பாரு. இப்போ நார்மலாக ஒரு சாதாரணமாக ஒரு கோயில் கட்டணுன்னாவே எவ்வளோ கஷ்டம் நாட்டில். அவன் வந்து நோட்டீஸ் போட்டுன்னு உண்டி குளிக்கின்னு இப்படிலாம் பண்ணுறான். நான் ஜாலியாக எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். பேங்க்கில் ₹1 கடன் கிடையாது. ஸோ வி ஹவ் நோ ப்ராப்ளம். எப்படி முடியும் இதெல்லாம்? அதாவது யார்கிட்டையும் டொனேஷன் வாங்கலை, பிச்சை எடுக்கலை, அண்டு பேங்க்கில் கடன் வாங்கலை. எப்படி எழைச்சி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துனே இருக்குவார். இதெல்லாம் நடக்கணும்னா தவசு இருக்கும். தவமும் தவமுடையாருக்கே யாம். இதுக்கு முன்னால் யார் தவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தவங்கிறது திருப்பி கிடைக்கும். தவமும் தவமுடையாருக்கே. தவம் இருக்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் நினச்சதெல்லாம் பண்ண முடியும். அதாவது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெண்டாவது இவ்வளோலாம் பண்ணுறோமே, இதுக்கு யாராவது ஒரு ஆர்கிடெக்டு அந்த மாதிரிலாம் இருக்கா? அதுவும் கிடையாது. என் மைண்டில் என்ன வருதோ அதை தான் பண்ணுவேன். ஆர்கிடெக்ட்லாம் கிடையவே கிடையாது. இந்த கோயிலெலாம் கட்டுறோமே, ஒரு சாஸ்திரம் கிடையாது, ஒரு சாஸ்திரம் கிடையாது. இன்னும் எப்படி கட்டணும்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். இப்போ மேலே இருக்கு இல்லையா, அது 27 அடி, அந்த கோபுரம் மாதிரி இருக்கு இல்லையா, திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய கிரீடம் மாதிரி இருக்கா, 27 அடி அந்த இது மாத்திரம். இது வந்து மூலஸ்தானம் 9 ஃபீட் பை 9 ஃபீட்டு. அடுத்து இப்போ 2வது பிரகாரம் வந்து 27 அடிக்கு 27 அடி. இது 90 அடிக்கு 90 அடி. எல்லாம் வந்து 9ங்கிற கன்ஃபிகரேஷனில் வரும். இந்த கோபுரம் கட்டினது நிறைய பேர் என்னை கேட்டாங்க. யார் பெரிய பெரிய சபதிங்களே கேட்டாங்க, எப்படி கட்டினீங்க இந்த ஷேப்பில், அந்த வெங்கடாஜலபதி கிரீடம் மாதிரி? ரொம்ப சிம்பிள். இந்த தகர டப்பா இல்லை, அந்த தகர டப்பாவை முதல்ல வைக்கிற போது ஒரு பெரிய ரவுண்டில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் 1 உருவிட்டு 2வது அதில் 1 உருவிட்டு குவாக்தனமாக கட்டினது தான் அந்த கோபுரம். நோ என்ஜினியர், நோ ஆர்கிடெக்ட், நோ டிசைன், ஜஸ்ட் குவாக்கிஷ். ஆனால் பாரு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாரு. அதே மாதிரி இந்த பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் பண்ணியிருக்கிறது. இதுக்கப்புறம் நான் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போன போது ஐ சா தட் இந்த ஒர்க்கு ஐ திங்க் ஐ சா இன் ஈரானில் இந்த கிறிஸ்டல் கிளாஸ் எல்லாம் அதெல்லாம் ஒட்டியிருக்கும் பாருங்க எல்லாம். அதான் உனக்கு கலராக தெரியுது. ஈரானில் பார்த்தேன். நம்பக்கிட்டு போ. ஈரானில் இருந்து 4 பேரை நான் இம்போர்ட் பண்ணி வர வச்சேன். அங்கேருந்து ஆளுங்களை வர வச்சேன். வரபோது அவனை கல்லையும் கொண்டாட சொன்னேன். அவங்க இதெல்லாம் பண்ணானுங்க. பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ நம்ம பக்கத்து காலனியில் இவர் இருக்கார் இல்லையா, சசிகலா, அவங்க அப்பா சசிகலா தெரியும் இல்லையா உங்களுக்கு, இந்துஸ்தான். ஸோ அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர் சொன்னார், நான் இதை விட சிம்பிளிஃபைட் ப்ராசஸில் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. அவர் 4 பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. சாதாரணமாக பண்ணிட்டார். அதனால தான் எல்லாமே முன்னுக்கு அந்த கிளாஸ் இருக்கும், சிறு கிளாஸ் இருக்கும். இது சசிகலாவுடைய அப்பா பண்ணது தான். இப்படி இங்கே நடக்கிற எல்லாமே தமாஷா தான் இருக்கும். முதல்ல இந்த இடத்துல இந்த மாதிரி மண்டபமெல்லாம் கிடையாது.
ஷெட்டு தான் இருந்தது. அப்புறம் அதை எடுத்த போது டபுள் டெக்கராக பண்ணோமா, சரி சும்மா டபுள் டெக்கராக ஏன் பண்ணோன்னு இப்படி பின்னால் அப்படியே மாதிரி பண்ணி ஃபுல்லாகவே கவரெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் என்றைக்கும் ஒரு நாளைக்கு ஜனங்களுக்கு நல்ல புத்தி வந்து க்ரௌடு வந்ததுன்னா எல்லா இடத்துலையும் நின்று சாமியை பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் நின்று சாமியை பார்க்க முடியும். அதே மாதிரி ராமராஜா மெயின் கேட்டில் வந்து ராமராஜா ரோட்டில் வந்து இங்கே பெருமாளை கும்பிட்டுட்டு இந்த ரோட்டில் இப்படி போயிட்டு போக முடியும். போகிறதுக்கு 3 கேன்டீன் வழியிலே வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் வர்ற காலத்தில் நீங்களே பார்ப்பீங்க. நான் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. இங்கே ஒரு ஃபுட் கோர்ட்டு, அங்கே ஒரு ஃபுட் கோர்ட்லாம் ஏன் வச்சுருக்கேன்? வர்ற வழியிலே சாப்பிடு, போயினே இரு. இப்படி வந்துட்டு இப்படி சாமி கும்பிட்டு இப்படி போயினே இருக்கணும். அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் வரக்கூடிய காலத்தில் நடக்கும். இது எல்லாமே வந்து கடவுளுடைய திட்டத்தில் நடக்கிறது. நம்ம பிளானில் என்ன இருக்குது இல்லை? நெய்தர் ஆர்கிடெக்ட் நான் இன்ஜினியராக நினச்சி ஒரு மைண்டில் வரும். அது அப்படியே பிளைண்டாக குட்டி காப்பியே அடிப்பேன். அது வந்துடும். எல்லாமே அப்படி தான் வழங்கும். தமாஷா இருக்கும். நான் பண்ணியிருக்கிற எதை நீ பார்த்தாலையும் அப்படி தான் இருக்கும். அண்ட் ஈவன் இந்த மண்டபம், இதில் இருக்கிற சென்ட்ரு யாகசாலை, எவ்ரி திங் இது வெரி ஃபன்னி. இந்த பில்லர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த கீழே இருக்கிற இதெல்லாம் தின மேலெல்லாம் ஜனங்க நிற்கணும். இப்போ அதை அடைக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பில்லர்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஹியர். இது வேறு மாதிரி கோபுரமா. துர்கா கோயில்து வந்து சாளுக்கியா டைப் ஆஃப் கோபுரம். பிள்ளையார் கோயில்து ஃபார்மல் தமிழ்நாடு கோபுரம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் கட்டியிருப்போங்க. எல்லாம் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே வந்துடும். அம்பாளை பற்றி லலிதா சாஸ்திரநாமத்தில் வரும், கண் மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிவிடுவான்ட்டு. உன்மோத் பண்ண பவனா வள்ளின்னு தான் ஒன்று வரும். அதே மாதிரி தான் எங்கே நடக்கும். எது நடந்தால் அதெல்லாம் டக்குன்னு நடந்துடும். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா. குறை ஒன்றுமில்லை கண்ணா, 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 குறை ஒன்றுமி